ஹாய். இந்த வீடியோல நம்ம Revitல யூஸ் பண்ற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலீஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு Revitல ஃபேமிலீஸ்ங்கிறது என்னன்னா, Revitல ஃபேமிலீஸ் யூஸ் பண்றது ப்ராஜெக்ட் உள்ள எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் அண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஃபேமிலீஸ் தான் Revit எலிமெண்ட்ஸோட ஷேப், சைஸ், பிஹேவியர் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ Revit எலிமெண்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்க. இல்லன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அது பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். And Revit mainly three types of families use பண்ணுது. One is system families, second loadable families, மூணாவது in place families. இப்போ இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ஃபேமிலிஸ். சிஸ்டம் ஃபேமிலிஸ் வந்து ரெவிட்ல பை டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் தனி .rfa ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது இது லோடபுள் ஃபேமிலி மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயே லோட் பண்ணுறது, லைப்ரரியில் போய் எடுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது சிஸ்டமில் தான் இருக்கும். சிஸ்டம் ஃபேமிலிஸ் வந்து டைரெக்டாக ரெவிட் என்விரான்மெண்ட்குள்ளே தான் கிரியேட் பண்ணப்படும். மற்றும் மெயின்லி ஸ்டாண்டர்ட் பில்டிங் எலிமெண்ட்ஸ்க்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா வால்ஸ், ஃப்ளோர்ஸ், ரூஃப், சீலிங் லெவல்ஸ், கிரிட் டைமென்ஷன்ஸ் இதுதான் இதோட வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஸ்டம் ஃபேமிலிஸ். ஸோ செகண்ட் டைப் வந்து லோடபுள் ஃபேமிலிஸ். லோடபுள் ஃபேமிலிஸ் வந்து செப்பரேட் ஃபேமிலிஸ். இது வந்து தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். மட்டும் அப்புறமா நீங்கள் .rfa ஃபைல் ஃபார்மேட்டாக கூட இதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃபேமிலிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரெவிட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து லோட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஷேரும் பண்ண முடியும் வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அண்ட் லோடபுள் ஃபேமிலிஸ் வந்து யூஸ்வலி ஃபேமிலி எடிட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. மற்றும் ரீயூசபிள் பில்டிங் காம்போனன்ட்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து ஒரு லோடபுள் ஃபேமிலி. எடிட் ஃபேமிலி கொடுத்து நீங்கள் இந்த ஃபேமிலி வந்து எடிட் பண்ணலாம். இல்லைனா இன்சர்ட் டேப்பில் வந்து லோட் ஃபேமிலிஸ் இல்லைனா ஆட்டோடெஸ்க் கண்டென்ட் லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபேமிலிஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஓன் லோடபுள் ஃபேமிலிஸும் கிரியேட் பண்ணலாம். இல்லை மேனுஃபேக்சரர் வெப்சைட் ஆன்லைன் லைப்ரரியில் வந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓன் ஃபேமிலி கிரியேட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேமிலிஸ்க்குள்ளே நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஓன் வந்து லோடபுள் ஃபேமிலிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து இன்பிளேஸ் ஃபேமிலிஸ். இன்பிளேஸ் ஃபேமிலிஸ் வந்து கஸ்டம் ஃபேமிலிஸ். இதை வந்து டைரெக்டாக ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் உள்ள மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரெவிட்குள்ள காம்போனன்ட்ஸ் அண்டர் மாடல் இன்பிளேஸ் இதுதான் உங்களோட இன்பிளேஸ் ஃபேமிலிஸ். ஸோ இந்த ஃபேமிலிஸ் வந்து செப்பரேட்டாக .rfa ஃபைலாக உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ இன்பிளேஸ் ஃபேமிலிஸுங்கிறது ஒன்லி அந்த கரண்ட் ப்ராஜெக்டில் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இன்பிளேஸ் ஃபேமிலிஸ் யூனிக் இல்லை ஸ்பெஷல் கஸ்டம் எலிமெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டாண்டர்ட் ஃபேமிலிஸ் வந்து அவைலபிளே இல்லை. நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் ஃபேமிலி கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ரெவிட்டில் போயிட்டு இன்சர்ட் டேப்பில் லோட் ஃபேமிலிஸ் அண்ட் இந்த ஆட்டோடெஸ்கில் சர்ச் பண்ணாலும் அது கிடைக்கல. கஸ்டம் ஃபேமிலிஸ் கிரியேட் பண்ணோன்னா இன்பிளேஸ் ஃபேமிலிஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கஸ்டம் ரிசப்ஷன் டெஸ்க் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்பெஷல் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர், இல்லைனா யூனிக் ஸ்ட்ரக்சரல் ஷேப், கஸ்டம் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ், தீஸ் ஆர் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்பிளேஸ் ஃபேமிலிஸ். இதுதான் ரெவிட்டில் யூஸ் பண்ணுற 3 மெயின் ஃபேமிலி டைப்ஸ்: சிஸ்டம் ஃபேமிலிஸ், லோடபுள் ஃபேமிலிஸ், இன்பிளேஸ் ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலி டைப்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேமிலிஸ் தான் ரெவிட் மாடலிங் மற்றும் பிம் ஒர்க் ஃப்ளோஸோட ஃபவுண்டேஷன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போயிட்டு தம்ஸ் அப் கொடுங்க, அண்ட் என் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye. Thank you.